இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்த்த சட்டமன்ற தேர்தல்களிலே மிகவும் குழப்பமான ஒரு தேர்தலாக இது இருக்குது. எந்த தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை பண்ண முடியாமல் ஒரு இக்கட்டான சூழலில் இந்த 2026 தேர்தல் வந்து நிற்குது. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அதை தாண்டி தமிழ்நாடு அரசியலில் பல மாற்றங்கள், புதிய கூட்டணிகள் சேர்ப்பு, புதிய கட்சிகள் பழைய கூட்டணியிலிருந்து வெளியேறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறதுனால இந்த தேர்தல் யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல் தான். எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு தேவையான மீடியாக்களையும் அவர்களையும் வைத்து தங்களுக்கு சாதகமான வகையில் ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை வெளியிட்டாலும் ஓரிரண்டு தொகுதிகள் இந்த திமுகவோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், ஓரிரண்டு தொகுதிகள் அதிமுகவோட வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், இதில் தான் முடிவை சொல்ல முடியும். தவிர பெரும்பாலும் இந்த தொகுதிகளில் இதுதான் வரும், இத்தனை தொகுதிகளை இந்த கட்சிகள் பிடிக்கும், இந்த கட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத சூழல் இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தேர்தலில் அதிகமாக இருக்கு. ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது? விஜய் வருகை மட்டுமா? அது மட்டும் இல்லை. இந்த தேர்தலில் தெளிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், திமுக தேமுதிக கட்சிக்கு கொடுத்த அதிக சீட்டுகள். இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்து திமுகவோட வெற்றிக்கு உழைத்த கட்சிகளுக்கு திமுக அதிக சீட்டுகளை கொடுக்காமல் புதிதாக கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள வந்த, இதுக்கு முன்னால் பாரதிய ஜனதா அதிமுக கூட இருந்து புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு 10 சீட்டுக்கு மேலே கொடுக்குறாங்க. 10 சீட்டை கொடுத்து எம்பி பதவி வேற கொடுக்குறாங்க விஜயகாந்த் அவருடைய மைத்துனருக்கு. இது ஒரு பரவலான ஒரு விமர்சனமாக எழுந்து அப்படியே அடங்கி போச்சு. திருமாவளவன் கூட அதுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, அந்த மாதிரி தான் நம்ம அதை கண்டதில் பார்க்க முடியும். அந்த பேட்டி கொடுத்த அதே சூழலில் அடுத்த சில தினங்கள்லேயே வந்து ஒரு தடுமாற்றமான நிலைக்கு திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. இந்த தேர்தலில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த தெலுங்கு பின்புலம் கொண்ட எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரு அணியில் சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் ஒன்று சேராமல் பிரிஞ்சுட்டாங்க. வேல்முருகன் அவர்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார், தனித்து விடப்பட்டிருக்காரு. தனியாக அவர் களம் காண்றாரு, சில கூட்டமைப்புகளோடு, தமிழ் தேசிய கூட்டமைப்புகளோடு களம் காண்றாரு. திருமாவளவன் அவர்கள் உள்ளே இருக்கிறாரு, ஆனால் என்ன சொல்லனே தெரியாமல் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நிறைய தடுமாற்றம். என்னோட கட்சிக்கே ஓட்டு போடாதீங்கன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்காரு. ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இதை தவிர்த்து ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக உள்ளே இறங்கிய நிறைய தமிழ் தேசிய ஆளுமைகள் கடைசி நேரத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி உட்பட, தடாரஹிம் உட்பட கடைசி நேரத்தில் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியால் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கு அங்கே இங்கேயும் அலைஞ்சு எங்கேயாவது ஒரு ஆதரவு கிடைக்குமான்னு பார்த்து கடைசி அவங்களும் தெருவுக்கு வந்த சூழ்நிலை நிற்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு சூழல், ஒரு எதையுமே கணிக்க முடியாத, யாருமே பலம் பெற முடியாத, தெலுங்கு லாபி மட்டும் பலம் பெறக்கூடிய ஒரு சூழல். பாரதிய ஜனதா கட்சியும் வந்து எப்போதும் போல அதிமுகவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்க சில கூட்டணிகளை பிரித்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. அந்த கூட்டணிக்கும் ஒரு வலுவான ஆதரவு இருக்குதா அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே தெரியும். விஜய் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறார், யாரோட கூட்டணி போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்போடு நின்று கடைசியில் அவரும் தனியாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த தேர்தல் யாரை பலப்படுத்துது ஒரு பக்கம் அப்படின்னா, தெலுங்கு கூட்டம் ஃபுல்லாக ஒன்று சேருது, அவங்க பலமாகறாங்க. ஏன்னா ஓட்டு சரமாரியாக பிரியறதுனால கிருஷ்ணசாமி அவர்கள் தனித்து நிற்கிறார், வேல்முருகன் அவர்கள் தனித்து நிற்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் உள்ளே இருந்துக்கிட்டே எங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறாங்க. திமுக பரப்புரையை போகக்கூடிய பல இடங்களில் விசிக புறக்கணிக்கப்படுது. விசிகோட கொடிகள் கூட அந்த கூட்டணி கட்சிகள் கொடிகளில் அந்த வரிசையில் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம். இந்த தேர்தலில் வந்து நம்ம தெளிவாக பார்க்குறது, தமிழ் ஆளுமைகள் பலகீனப்படுத்தப்பட்டிருக்காங்க, சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிதறடிப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னால் திமுகவோட லாபி மட்டும்தான் இருக்குதா, திராவிட லாபி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அது இருக்காது. 2016 அம்மையார் அவர்களின் மறைவுக்கு பின்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ளே தன்னுடைய மத்திய படைகளை இறக்கி, தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அவமானகரமான சூழலாக தான் இப்போ இருந்துச்சு. தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகத்தில் ஒரு மத்திய படை இறங்கி ஒரு கடும் அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் தமிழக அரசியலை கொண்டு வந்து ஒரு 5 வருடங்கள், அதுலேருந்து 5 வருடங்கள் ஒரு பொம்மை அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை வைத்திருந்த இந்த பாரதிய ஜனதா அரசு 2021 அசுரபலத்தோட திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் இந்த இரு அணிகள் தான், நம்ம திமுக அதிமுகன்னு பேசுகிறத விட பாஜக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு வார் தான் இதை பார்க்க முடியும். தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக ஒரு ஓட்டு வங்கியை வாங்கும். பட் இந்த நீண்டகால போருக்குள்ள அவங்க இல்லை. இந்த நீண்டகால போருங்கிறது இந்த 2 அணிக்கு இடையில மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2 அணிக்கு இடையிலான போரில் யாரை பலகீனப்படுத்துறான்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க இவங்கள பலகீனப்படுத்துகிற மாதிரி, அவங்கள பலகீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவங்க அவங்கள பலப்படுத்துகிற மாதிரியும் தெரியும், அவங்க இவங்களை பலப்படுத்துகிற மாதிரியும் தெரியும். இப்போ வேல்முருகன் அவர்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோன்னா ஒரு சாராக சொல்லிட்டு இருக்காங்க, இது திமுகவை பலகீனப்படுத்துவதற்காக அதிமுகவோட விளையாட்டு அப்படின்னு.
இன்னொரு சாரார் சொல்கிறாங்க அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்காக திமுகவோட விளையாட்டு அப்படின்னு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்தப்போவும் காங்கிரஸ் பின்னால் இருந்து லாபி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பேசினாங்க. பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து ப்ளே பண்ணுறாங்க, பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு ஒரு சாரார் பேசினாங்க. யாரோட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லவே முடியாத ஒரு சூழல் இருக்குது. சீமான் அவர்கள் மீதும் பல குற்றச்சாட்டுகள். அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பின்னால் இருந்து வேலை பார்க்குறாரு, ஆர்எஸ்எஸ் அவங்களோட பின்புலத்திலிருந்து இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. திமுக ஆதரவாக போய் இருந்து விஜயை கடுமையாக சாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லாமே கடுமையான குழப்படியில் இருந்தாலும் தெளிவாக ஒரு விஷயம் நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, தமிழ் ஆளுமைகள் பிளவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னால் திமுக அந்த பாரதிய ஜனதாவுடைய லாபி இது ரெண்டும் ரொம்ப தீவிரமாக ஒன்றாக இணைந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இதோட சேர்த்து இந்த ரெண்டு கூட்டணிக்கு பக்கபலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்த 5 ஆண்டுகளில், ரொம்ப பின்னால் போவேன்னா ஒரு 5 ஆண்டுகளில் இந்த விசிக தலைமையை, விசிக கட்சியை பலகீனப்படுத்தும் வேலையை அதே ஜாதியைச் சேர்ந்த, அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் உள்ள வைத்து, ஏர்போர்ட் மூர்த்தி இன்னும் சில நபர்கள் எல்லாம் உள்ள வைத்து, நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வைத்து சீமான் கடுமையாக விளாண்டுருக்காரு. அதே மாதிரி தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தை பலகீனப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் அந்த சமூகத்து நபர்களை வைத்து அவர் பார்த்திருக்காரு. இஸ்லாமிய சமூகங்களை பலகீனப்படுத்துவதற்கான வேலையை அந்த சமூகத்து நபர்களை வைத்து அவர் பார்த்திருக்காரு. தொடர்ச்சியாக இந்த வேலையை ஃபுல்லாக சீமான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இங்கே வேல்முருகன் அவர்கள் குறித்து சீமான் இப்போ வரைக்கும் ஒரு தெளிவான பதிலை சொல்லவே இல்லை. கூட்டணிலேருந்து வெளியே வந்திருக்காரா, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கடந்து போயிட்டார். வேல்முருகன் அவர்கள் சில மாதங்களுக்கு பின்னதாக அளித்த ஒரு பேட்டியில், நான் இந்த திமுக கூட்டணியில் வந்து இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரத்தம் சீமானை போய் நான் சந்தித்தேன், அப்போ இணைஞ்சிக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இந்த சம்பவம் வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவம் இல்லை. ஏன்னா இங்கே இருந்து ஈழத்தில் இயக்கத்துக்கு பல ஆதரவுகளையும் பல அர்ப்பணிப்புகளையும் கொடுத்த ஒரு நபர் வேல்முருகன் அவர்கள். பல ஆண்டுகளாக இந்த களத்தில் இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எழுந்த அந்த இன எழுச்சி போராட்டத்திற்கும் அந்த குழுக்களுடைய செயல்பாடுகளுக்கும் கூட அவர் பின்னால் இருந்து ரொம்ப தீவிரமாக ஆதரவு கொடுத்த ஒரு நபர், கூட இருந்து பயணித்த ஒரு நபர் அப்படிங்கிறது கூட இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நம்ம ஒன்றா இருந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லாமல் ஏன் திமுகக்குள்ளே சீமான் தள்ளி விட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம முதல் கேள்வியை தொடங்குறோம். இப்போ அந்த இடத்துல இருந்து சீமான்கிட்ட வந்து நம்ம ஒரு ஓவராலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சீமான் எந்த பர்சனாலிட்டி அப்படின்னு, தமிழ்நாட்டுக்குள்ள நான் வைக்கிறது மட்டும் தான் அரசியல், நான் பேசுகிறது மட்டும் தான் அரசியல். தமிழ் தேசிய அரசியல்ன்றது என்னோட தலைமையின் கீழே என்னோட கட்டுப்பாடுகள் மட்டும் தான் இருக்கணும். என்னோட கட்சிக்குள்ளேயே என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, என்னோட கட்சிக்கு கருத்து சொல்லக்கூடாது, என்னோட கட்சிக்கு வெளியில இருந்தும் யாரும் என்னை விமர்சிக்கக்கூடாது, யாரும் எனக்கு கருத்து சொல்லக்கூடாது, ஏன் கூட இருந்து என்னோட பயணிக்கணுங்கிற முடிவோட யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிறது தயாராக இருங்க அப்படிங்கிறது அவரோட மனநிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஒரு அந்த ஒற்றை முடிவில் மட்டும்தான் எல்லாரும் இயங்கணும் அப்படின்னு. அது உண்மையிலேயே சீமான் அவர்களுடைய ஒற்றை முடிவு தானா, இல்லை சீமானுக்கு பின்னால் இருந்து சில நபர்கள் இயக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அதில் இருக்குது. ஏற்கனவே வந்து 2016 நம்ம தீவிரமாக வச்சுருக்க ஒரு குற்றச்சாட்டு, பின்னால் இருந்து பாக்கியராஜன், மணி செந்தில் இவங்கெல்லாம் பிஎன்சியில் இருந்து, செந்தில்நாதன் சேகரா, இடும்பவனம் இவங்கெல்லாம் ஒரு நெட்வொர்க்காக இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் சிண்டிகேட் இருக்குது, அதை தாண்டி சீமானை யாரும் நெருங்க முடியாது, சாட்டை துறைமுருகன் உட்பட நெருங்க முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கோம். இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வீரியமாக எழுந்த சூழலில் தான் அவங்கெல்லாம் வந்து அவங்க ஃபேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, சாட்டை துறைமுருகன் இடும்பவனத்தை மட்டும் தொடர்ந்து பேச வச்சுக்கிட்டு, மற்ற இந்த பாக்கியராஜன், செந்தில்நாதன் சேகரா, மணி செந்தில் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி சைலண்ட் மோடில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சீமான் அவர்களால் இயக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீமான் நகர்வுலேருந்து நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, இந்த இப்போ வேல்முருகன் அவர்கள் கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டார். நான் வந்து சீமான் அவர்களுக்கு காரைக்குடியில் கேட்டால் ஆதரவு கொடுக்குறேன், அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட, வாங்க எனக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சீமானால் இப்போ வரைக்கும் முடியலை. அந்த விஜய் உள்ளே வந்தப்போ திமுகட்ட காசு வாங்கிட்டு விஜயை கடுமையாக எதிர்த்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு போட்டியாக யாருமே இங்கே வரக்கூடாது, தான் மட்டும்தான் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற அந்த மனநிலை சீமானுக்கு உண்டு. கேட்டால் கடைசியில் அதில் தம்பிகள்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட் போடுவார்னா, இதுதான் தலைவருடைய ஆணை, மேதகுவின் ஆணை இதுதான், அவருடைய திட்டம் இதுதான், அதனால் என்னால் ஒன்று சரிங்க. தம்பிகள் சிந்திக்க மாட்டாங்க, அப்படியே அப்படின்ட்டு பின்னாலே போயிடுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவார். சகோதரத்துவ இயக்கங்களை எல்லாம் வந்து அங்கே அழித்தது போல, கடைசியாக இந்த இயக்கம் மற்ற சகோதரத்துவ இயக்கங்களை அழித்து தான் மட்டும் வளர்ந்தது போல நானும் இங்கே வளர முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நேரேஷனை செட் பண்ணி இப்போ வரைக்கும் சீமான் பயணிச்சுட்டு இருக்காரு. அதன் தம்பிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனைலாம் அவங்களுக்குள்ள வரவே இல்லை. இதுதான் எங்கள் பிரச்சனை. 2016 இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்ட போது, சீமான் 2013 அரசியல் களம் கண்ட போது, இங்கே வெளியில இருந்து கட்சிக்குள்ளே வந்து பதவிக்கோ பொறுப்புக்கோ ஆசைப்படாமல், கூட இருந்து புகழை பணத்தை எல்லாம் சம்பாதிக்கணும் ஆசைப்படாமல், உண்மையிலே இன உணர்வோடு இங்கே களத்தில் இருந்த தமிழ் தேசிய ஆர்வலர்கள்லாம் வச்ச கோரிக்கைகளில் சில கோரிக்கைகள் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகளை எல்லாம் இணைத்து
திருமாவளவன், வேல்முருகன், இந்த மாதிரி பெரிய கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி பெரிய ஆட்களை கூட விட்டுருங்க. இயக்கங்கள் நிறைய இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நிறைய இயக்கங்கள் இருந்தாங்க, ஒரு 14-15 இயக்கங்கள் இருந்தாங்க. இந்த இயக்கங்கள் இப்போ வேறு சமூகத்தில் இருந்து இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் இணைத்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். இவர்கள் மூலமாக அந்தந்த சமூகங்களுடைய ஓட்டை ஒருமுகப்படுத்தி தமிழ் தேசிய பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. முதல் கோரிக்கை. இந்த வலுவான கோரிக்கையை அப்படியே புறந்தள்ளிவிட்டு சீமான் செய்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்தந்த சமூகங்களுக்கு எதிராக சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள் மற்றும் வளர்ந்து வரக்கூடிய ஆளுமைகளுக்கு எதிராக அந்த சமூகத்தில் உள்ள சில நபர்களை கையில் எடுத்து அவங்கள ஒரு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து, கார்த்திகா, தாரிகா சல்மான் இவங்கெல்லாம் அந்த கட்டமைப்புக்குள்ள வருவாங்க. அந்த கரியால சோழன் சொல்லி ஒருத்தர் சங்க கோயிலில் இருக்கார்ல, தேவேந்திர சமூகம். இப்போ இவங்க எல்லாத்தையும் கொம்பு சீவி அந்த சமூகங்களுக்கு எதிராக இறக்கி விட்டுட்டு இருக்காரு களத்தில். தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் தான். தமிழ் குடிகளின் ஒருங்கிணைந்த பிரதிநிதித்துவத்தை ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது. அந்த பிரதிநிதித்துவத்தை நான் தான் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை சேர்ந்த சீமான் மட்டும் சொல்றது அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா ராவா பேசுறதா இருந்தால் அது கிடையாது. அந்தந்த சமூகங்கள்லேருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவர்களை சரியான ஒரு பாதையில் நம்ம இப்படி போகலாம், அரவணைச்சு போகலான்னு சொல்லி சில ஏற்ற இறக்கங்கள் முரண்பாடுகளை இருக்கதான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதிகபட்ச கொள்கை கோட்பாடுகளோட ஒன்றிணைந்து கருத்துக்களோட ஒருங்கிணைந்து பயணிக்கிறது அப்படின்னு தான் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கும். இதுதான் எல்லாருமே வச்ச முன்வரைவு. ஆனால் அதை அப்படியே புறந்தள்ளிவிட்டு இன்னைக்கு இந்த எல்லா இயக்கங்களையும் எல்லா தலைவர்களையும் பலகீனப்படுத்துகிற வேலையை சீமான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த காலத்திலேருந்து தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த சமூகத்துக்குள்ளே சேர்த்து அரும்பாடுபட்டு எந்திரிச்சு வந்த இந்த தலைமைகளை ஃபுல்லாக துண்டு துண்டாக உடச்சி பலகீனப்படுத்தி இன்னைக்கு ஓரங்கட்டுற வேலையை சீமான் பார்த்துருக்காரு. ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கும் போது பல தமிழ் தேசிய ஆர்வலர்கள் வைத்த ஒரு கோரிக்கை, தமிழ் ஆளுமைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தமிழ் ஆளுமைகள் எங்கெங்கெல்லாம் போட்டியிடுறாங்களோ, அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கட்சி சாராதவர்களாக இருந்தாலும் சரி, ஆளுமைகள் போட்டியிடக்கூடிய இடங்களில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையும் சீமான் அப்போ நிராகரிச்சார். இப்போமா இந்த தேர்தல் வரைக்குமே சீமான் அதை நிராகரிச்சு தான் இருக்காரு. அப்போ இதுலேருந்தே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுல அவர் இதாக இல்லை, தான் ஒரு ஒற்றை சக்தியாக வளரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அது வளர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாருன்னா அதுவும் கிடையாது. இந்த அவருடைய பச்சோந்தித்தனமான பேச்சுக்கள் இருக்குல்ல, மாற்றி பேசுறது, மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி சீமான் நம்பிக்கை இழந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பச்சோந்தித்தனமான பேச்சுக்கள் தான். இன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக அவர் இருக்காரே தவிர அந்த பேச்சில் என்ன பேசுகிறோம், நிதானத்தனமாக பேசுகிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் இப்போ இந்த 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 தேதியில சீமான் இந்த தேர்தலை ஒட்டி சீமான் பேசி கொண்டிருக்கக்கூடிய யாரெல்லாம் விமர்சிக்கிறாரு, ஆதரிக்கிறாரு, என்ன கருத்துக்கள்லாம் ஆதரிக்கிறாரு, விமர்சிக்கிறாரு, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாரு, நிராகரிக்கிறார், இது எல்லாத்தையும் இந்த 2 வருஷம் கழிச்சு அப்படியே அவர் பின்பற்றுவாரா அப்படிங்கிற உத்தரவாதத்தை தம்பிகளால் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்படி ஒரு மாறுபட்ட பேச்சாளர் தான் சீமான், ஆளுமை தான் சீமான். அப்படிப்பட்ட சீமான் இன்னைக்கு இந்த தேர்தலையும் அதை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 2 விஷயமும், இந்த தமிழ் தேசிய இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆளுமைகள்லாம் ஒன்றிணைத்து அரசியல் போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும், தமிழ் ஆளுமைகள் போட்டியிடக்கூடிய இடங்களில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை இப்போ வேல்முருகன் அவர்கள் கையில் எடுக்கிறார். இப்போ இதெல்லாம் சீமானுக்கு எரிச்சலை கொடுக்கும் ஒரு கட்டத்தில், அதுதான் உண்மை. அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. ஏற்கனவே விஜய் கடிச்சதின் காரணமாக இவர் ஒரு சரியான மனப்பிரலுக்கு உள்ளான நபராக இருக்காரு. தான் என்ற அகந்தை கொண்ட ஒரு நபராக இருக்காரு. தான் மட்டும்தான் அந்த உலகத்திலே புத்திசாலி அப்படிங்கிற மனநிலையில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்கருத்து கடுமையாக சீமானுக்கு எதிராக வந்திருக்கிறதுனால இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் அமைதி காத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வேல்முருகன் அவர்கள் சீமான் அவர்கள் மீதும் பிற தமிழ் ஆளுமைகள் மேலும் யாரும் விமர்சனம் வைக்க வேண்டாம் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சீமானுடைய தம்பிகள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, வேல்முருகன் அவர்கள் மீதும் திருமாவளவன் அவர்கள் மீதும் தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தெளிவாக சீமான் அவர்கள் ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து நடந்துட்டு இருக்காரு. அது இன விடுதலைக்கான அஜெண்டாவா இருக்குமா அப்படின்னா அது $1 பில்லியன் கொஸ்டின்ல நிற்குது. அது முழுக்க தமிழ் சமூகங்களை சிதறடித்து இங்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய தேசிய கட்சியான பாரதிய ஜனதா RSS லாபியையும் இங்கே உள்ள இந்த திராவிட லாபியையும் பலப்படுத்துகிற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார். 2011 திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்த போது சீமான் கட்சிக்காரங்க சீமான் எல்லாருமே சொன்னது, அவர்கள் பெற்றிருந்த அந்த மக்கள் பலத்தை வைத்து அவர்கள் எல்லாம் சொன்னது, நாங்கள் தான் இந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. 2016 தேர்தலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போவுமே திமுகவோட வீழ்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம், எந்த சூழலையும் திமுகவை நாங்கள் இந்த மண்ணில் எந்திக்க விட மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி 2021 தனிப்பெரும்பான்மையோடு அசர்பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஆட்சி அமைத்ததோ அப்போவுமே சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் செத்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ மீண்டும் இதை இன்னும் அசுரபலத்தோட பலப்படுத்துறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம்.
தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழர் கட்சிகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒரு தெலுங்கு லாபியை வந்து தன்னோட அனெக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒருங்கிணைத்துக்கிட்டு இணைச்சி வச்சுக்கிட்டு தான் இங்கே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, திமுக இருக்குது அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க பலப்பட்டிருக்காங்க, பலம் அடைஞ்சிருக்காங்க, நம்ம எவ்வளோ பலகீனம் அடைஞ்சிருக்கோம் தமிழர்கள் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதற்கு முழு முதற் காரணமும் பின்னால் இருந்து சீமான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா இப்போ வரும் கிளைமாக்ஸில். இந்த தேர்தலுக்கு பின்பாக எப்பவுமே இந்த தேர்தல் முடிந்த உடனே அந்த தேர்தல் முடிவை கண்டு ஒரு அதிருப்தி உருவாகும். அந்த அதிருப்தியில் இருந்து தான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு வங்கி சதவீதம் குறையும் அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான தமிழ் தேசியவாதிகளோட கருத்தாக இருக்குது. இது குறையும் போது அந்த அதிருப்தியிலிருந்து மாற்று அரசியலை உருவாக்குவதற்கான முயற்சிகளை இனி இந்த தமிழ் தேசிய சமூகம் எடுக்குமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ இந்த தேர்தலில் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு 100 ஆண்டுகளாகவே அவங்க கூட்டலாம் தான் இருக்கிறாங்க. இவங்க அவங்களை அடிப்பாங்க, அவங்க இவங்களை அடிப்பாங்க. ஆனால் அவங்க இவங்களை கைவிட மாட்டாங்க, இவங்களை கைவிட மாட்டாங்க. இதுவுமே வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ இப்போ இந்த இரண்டும் பலப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் வந்து தமிழ் தேசியம் பலகீனப்பட்டு இருக்கு. இதுக்கு முழு முதல் காரணமாக சீமான் இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இந்த இனி இப்போ வரக்கூடிய பரப்புரைகளோ செயல்பாடுகளோ மக்களுடைய மனநிலையில் மாற்றத்தை உண்டாக்காது. கொஞ்சம் குழப்பத்தை வேணால் உண்டாக்கலாம், மாற்றத்தை உண்டாக்காது. மக்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக யாருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுல தெளிவாக வந்துட்டாங்க. ஆனால் யாருக்கு கொடுக்க போகிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த தேர்தல் முடிவு வரணும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் அடுத்து எப்படி போகுங்கிறது தெரியும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆழமாக மனசில் ஏற்றிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். சீமான் யாரை இங்கே பலகீனப்படுத்தணுமோ அவர்களை எல்லாம் பலப்படுத்தி விட்டு, யாரையெல்லாம் பலப்படுத்த வேண்டுமோ அவர்களை எல்லாம் பலகீனப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும்.